இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவரு என் கண்ணு முன்னாடியே இருந்துகிட்டு ஆபீஸ்ல இருக்கேன்னு போய் சொன்னதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப வரைக்கும் அந்த அதிர்ச்சியில இருந்து நான் மீளவே இல்ல. இப்ப ஆபீஸ் ஸ்டாஃப் அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னால எப்படி பொறுமையா ஏத்துக்க முடியும்? லீலா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நான் நிஜமாவே நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன். அவங்க தான் என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக வேண்டாம், என்ன கோவில்ல டிராப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என் வீட்டுக்காரர் வந்ததும் நான் ஹாஸ்பிடல் போய்க்கிறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அவங்கள கோவில்ல டிராப் பண்ணிட்டு நான் உடனே கிளம்பி இங்க வந்துட்டேன். நம்பு லீலா, நான் சொல்றது அத்தனையும் உண்மை. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அத நீங்க எப்பயோ சொல்லிருப்பீங்க. இப்படி என்கிட்ட மறைச்சு மறைச்சு பேசிருக்க மாட்டீங்க. இப்ப என்ன, நான் சொல்றத நம்பல? இரு, இப்பவே ப்ரூவ் பண்ண. ஹலோ அம்பிகா சார், சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க யார் கூட இருந்தீங்கன்றத லீலா கிட்ட சொல்லுமா. சரிங்க சார். அம்மா, இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆபீஸ்ல ரொம்ப முடியல. அதான் சார் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா நான் தான் என் ஹஸ்பண்ட் கூட போய்க்கிறேன்னு பக்கத்துல இருக்கிற கோவில டிராப் பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நல்லா இருக்கேம்மா. சார் தான் ஹாஸ்பிட்டல் போக பணமும் கொடுத்து ஒன் டே லீவும் கொடுத்தாங்க. சாருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கம்மா. நான் வச்சிடுறேம்மா. இப்போ நம்புறியா லீலா? நான் எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். இத பாரு, நீ எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கியோ அதை விட அதிகமான அன்பை நான் உன் மேல வச்சிருக்கேன். உன்னை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? கொஞ்சம் இருங்க. இது உண்மையா பொய்யானலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை நம்புறேன். இனிமே நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்க கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. சரி, இனிமேல் என்ன நடந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற எந்த பொண்ணும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. லீலா, என்ன இது? உங்க மனசுல என் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம்னு சத்தியம் பண்ணுங்க. எப்பவும் என் வாழ்க்கையில நீ மட்டும்தான். வேற யாருக்கும் என் மனசுல இடமே கிடையாது. இனி யாரும் வரவும் மாட்டாங்க. இது சத்தியம்.